ரஷ்யாவை பொறுத்தவரையும் உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது அவர்கள் கைக்குள்ள தான் இருக்கு. கைக்கு அடக்கமாவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர்களோட குறி அப்படிங்கிறது நேட்டோவ நோக்கி போயிருச்சு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, நேட்டோவோட ஒவ்வொரு செயலும் ரஷ்யாவ சீண்ட்ற மாரி இருக்கு. தொலைச்சுப்புடுவோம் பார்த்துக்க அப்படின்ட்டார்கள். ஆனா நேட்டோ அப்படின்னு கலெக்டிவா சொன்னாலும், அதுல அமெரிக்காவோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. எப்படி 40 வருஷத்துக்கா? ட்ரம்பே 4 வருஷத்துக்கு தானே அப்படின்னு கேட்டோம்னா, அது வேற சப்ஜெக்ட். நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு கேள்விக்குறி. அதே சமயம் ரஷ்யாவோட குறி அப்படிங்கிறது முதல்ல அனுபவிக்க போறது, அதாவது முதல்ல செதற போறது யாருன்னு பார்த்தா, இந்த போலந்து பயலும் பால்டிக் நாடுகளும் தான்டா. ரொம்ப சேட்டை பண்றீங்கடா அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சிருக்கார்கள். அறிவிச்சது மட்டும் கிடையாது. பெலாரஸ்க்குள்ள ஏகப்பட்ட அணு ஆயுதங்கள் கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்குது. பெலாரஸும் ஓவர் ஆட்டமா இருக்கு, சவுண்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் எல்லைகள்ல ராணுவ நடவடிக்கை, ராணுவ பயிற்சி, ராணுவ முகாம் அப்படின்னு எல்லைய பிஸியாவே வச்சிருக்கீங்க. பிஸியாவே வச்சுக்கிறக்கு அது என்ன வர்த்தகமா? முழுக்க முழுக்க அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரஷ்யாவோட அணு ஆயுதங்கள் குமிச்சு வச்சிருக்கு. பெலாரஸும் ரஷ்யாவும் முழு அளவு யுத்தத்துக்கு தயாரா இருக்கு அப்படின்ருக்கார்கள். இன்னொரு வரியும் சேர்த்தே ஆட் பண்ணிட்டார். ஏற்கனவே யுத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படியே ஃபுல் ஃபார்மோட நுழைஞ்சிருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மிரட்டல் தான். இந்த பக்கம் நேட்டோவ பொறுத்தவரை ஆமா பயமா இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதான் ஒண்ணு கூடணும்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் சீன்ற மாரியே தான் பேசியிருக்கார்கள். ஆக மொத்தம் நேட்டோவோட ஒரு யுத்தத்துக்கு ரஷ்யா தயாராயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ரஷ்யாவோட உளவு பிரிவு தலைவர், குறிப்பா வெளிநாடுகள்ல செய்யக்கூடிய ஆப்பரேஷனுக்கு ஹெட் தான் இவ்வளவு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. எங்கெல்லாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த சாராம்சத்தோட, அதாவது நேட்டோவோட ஒரு யுத்தத்துக்கு ரஷ்யா தயாரா இருக்கு. இந்த 3 நாடுகளும் தான் ஹிட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது, வெவ்வேறு இடங்கள்ல உட்காந்து இதே சாராம்சத்தோட பேசுறாரு. எங்கன்னு பார்த்தா, ஒண்ணு ரஷ்யாவுக்குள்ள, அடுத்து பெலாரஸ் பகுதிகள்ல, அடுத்து ரஷ்யாவோட எல்லைகள்ல. இந்த இடங்கள்ல நின்னே இன்டர்வியூ குடுக்குறாரு. இல்ல ரஷ்யாவுக்குள்ளயும் சரி, பெலாரஸ்குள்ளயும் சரி, ராணுவ பேஸ்ல வச்சு தான் அவரோட இன்டர்வியூ. மத்த லொகேஷன் அப்படிங்கிறது ஒண்ணே ஒண்ணு. அது எல்லைப்புறத்துல ஹெவி செக்யூரிட்டி கார்ட், ஏறக்குறைய ராணுவத்துக்கு மத்தியில இருந்து ராணுவ அமைச்சர் மாரியே பேசியிருக்காரு. எத குறிக்குது அப்படின்னா, இன்புட்ஸ் எங்ககிட்ட நெறைய இருக்கு. தாக்குதலுக்கான இடங்கள்லாம் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. சேட்டப் ஜாஸ்தியாச்சு, தாக்கிருவோம் அப்படிங்கிறதான். பால்டிக் நாடுகள பொறுத்தவரையும், உக்ரைனே விட்டு விலகுனா கூட, அயோக்கிய ரஷ்யாவ விட்டு குடுக்கலாமா? மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்த ஆட்கள் தான். இப்பதான் அமைதியா இருக்காய்ங்க. அமைதின்னா அமைதி, பேரமைதி. இருக்காய்ங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு உட்கார்ந்துருக்காய்ங்க. ஆனா இப்ப ரஷ்யா விடுறதாக இல்ல. காரணம் பால்டிக் நாடுகள் எப்ப பார்த்தாலும் வம்பிழுக்குதுக. வம்பு எந்த அளவுக்கு அப்படின்னா, கலிங்கன்கிராட்ட துண்டிச்சுருவோம் அப்படிங்கிற லெவல்லலாம் வம்பிழுக்கிறார்கள். ஆனா, ரஷ்யா போன்ற பெரும் நாடுகள் கிட்ட அமெரிக்கா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நம்பி மோதுனோம் அப்படின்னா, ட்ரம்ப் மாரி ஏதோ ஒரு காலகட்டத்தில அதிபர்கள் மாறும்போது கால வாரி விட்டுருவார்கள். பைடனே உட்கார்ந்துட்டு இருந்தால் திடீர்னு அது உன் பொழப்பு, உன் நாடு, நீ காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகாது. பால்டிக் நாடுகளோட எதிர்காலம் அப்படிங்கிறது ரஷ்யாவ அனுசரிச்சு போற வரையும் தான் இருக்கு. இதான் எதார்த்தமான உண்மை. ரஷ்யாவ பிடிக்குதுங்கிறனால மட்டும் நம்ம பதிவு பண்ண போறதில்ல. பால்டிக் நாடுகள் எதிர்த்து எதையும் சாதிக்க முடியாது ரஷ்யாவுக்கு எதிரா. நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அமெரிக்கா, எவ்வளவு காட்டிலும் நிக்கும் அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். இப்ப தைவான் விவகாரத்தையே எடுத்துக்குவோம். ட்ரம்ப பொறுத்தவரை ஒரு ஃபுல் மூட்ல இருக்காரு. என்ன சப்போர்ட் பண்றதுக்கு. அதே மாரி ஃபுல் மூட்ல சப்போர்ட் ஏன் பண்ணணும்? அப்படிங்கிற லெவல்லயும் இருக்காரு. ஏன்யா அப்படின்னு கேட்டா, தைவான்ல பாதி மக்கள் தான் சீனாவோட ஒரு யுத்தத்துக்கு தயாரா இருக்காங்க தெரியுமா? மீதி பயலுகலாம் யுத்தம் வந்தா தைவான் அழிஞ்சு போயிருமே, எப்படியாச்சும் பேசி தீர்த்துருவோங்கிற மூட்ல இருக்காங்க. அப்ப நம்ம மட்டும் என்ன? அப்படிங்கிற ரேஞ்சுல யோசிக்கிறாராமா. இந்த மாரி பால்டிக் நாடுகளும் கைவிடப்படும். போலந்த பொறுத்தவரை கேட்கவே வேணாம். ஒரு காலத்துல பெரிய போர் வாள் தளபதி மாரி தான் செயல்பட்டுச்சு. அதுக்கடுத்து வாள சுருட்டிக்கிட்டு கிளம்பி ஓடி போயிருச்சு. இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு. இப்போதைக்கு போலந்தோட ஒட்டுமொத்த கவனமும் எங்க இருக்கு? உக்ரைன் யுத்தத்திலயா? உக்ரைனுக்குள்ள தான் இருக்கு. யுத்த களத்துல இல்ல. யுத்த களத்துக்கு வெளியில ஒடிசா துறைமுகத்த எப்படியாச்சும் கைப்பற்றிருவோம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோட இருக்கார்கள். இவ்வளவுதான் இவர்கள் லட்சணம். ஆனா பண்ண சேட்டைக்கு ரஷ்யா பதிலடி குடுக்க தயாராயிருச்சு அப்படிங்கிறது தான்
எதார்த்தமான உண்மை. அந்த தயார் அப்படிங்கிறது ஒரு யுத்தத்த நோக்கி நகர்றக்கு ரஷ்ய படைகளும், ரஷ்ய கூட்டணிகளும் தயாராயிருச்சு. இல்ல ரஷ்ய படைகள் மெயின் பிளேயரு. கூட்டணிங்கிறது பெலாரஸ் தான். ஆட்கள் எண்ணிக்கையை கூட்டிக்கலாம். பொருளாதாரம், ஆயுதம் எல்லாமே ரஷ்யால இருந்து தான் பம்ப் பண்ண வேணும். பம்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, தாராளமா முடியும். ரஷ்யாவோட வார் மிஷின் ரொம்ப நாள் ஒரு ரெஸ்ட்லயே இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்த சிங்கத்த தட்டி எழுப்புன மாதிரிதான் உக்ரைன் யுத்தம் கிளம்பிருச்சு. நேட்டோவோட ஒரு யுத்தம் அப்படிங்கிறது முந்திலாம் கொஞ்சம் யோசிச்சு அறிக்கை வெளியிடுவார்கள். இப்பல்லாம் அப்படி கிடையாது. ரவுண்ட் த கிளாக் தயார் நிலையிலே இருக்கார்கள். என்னைக்கு வேணாலும் பத்த வச்சு விட்டுருவார்கள். நேட்டோ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நேட்டோ ரஷ்யா யுத்தம் அப்படின்னு வெடிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி சேர்ந்துருவாங்க. அவன் பிரச்சனையை சொந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்க அந்தந்த நாடுகளை நோக்கி பாய ஆரம்பிச்சிருவார்கள். உதாரணத்துக்கு சீனா தைவானை நோக்கி போயிடும். அதே மாதிரி ஒரு டசன் நாடுகள் இருக்கு. சின்ன நாடு அசர்பைஜான், அர்மேனியாவே பேசி தீர்த்துக்க மாட்டாங்க. சண்டையில இறங்கிருவாங்க. ஆனா அவர்களுக்குள்ள மிகப்பெரிய வெறியெல்லாம் கிடக்கு. நம்ம குட்டி நாடு அப்படின்னு பேசுற அளவுக்கு கிடையாது. 2 பேருமே வெறி பிடிச்சு அடிச்சுக்கக்கூடிய நபர்கள் தான். பெரிய நாடு, பெரிய ராணுவம்னு பேசக்கூடிய சீனா கூட தெரிச்சு ஓடி போயிடும். யுத்தமா அப்படின்னு. ஆனா அவர்கள் அப்படி கிடையாது. கோட் பண்றது குட்டி நாடுகள் அப்படிங்கிறது ரிஸ்க் எடுக்கிறார்கள்ங்கிறக்காக அந்த அளவுக்கு தயாரா இருக்கும்போது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஊருக்குள்ள ஒரு பயல விட மாட்டான். ரஷ்யா நேட்டோ யுத்தம் அப்படிங்கிறது உலக யுத்தத்தோட ஆரம்பம்லாம் கிடையாது. உலக யுத்தத்தோட ஒரு நடுப்பகுதியில வரும். ஏன்னா ஆரம்பிச்சிருச்சு. அசர்பைஜான், அர்மேனியாவே ஒரு பிள்ளையார் சொல்லிதான். உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், காசா, அடுத்து அமெரிக்கா, ஈரான் அப்படின்னு ஒவ்வொரு செக்லிஸ்ட்டும் டிக் ஆகி நிக்கும்போது டக்குன்னு நேட்டோ, புட்டின் அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் யாராலையும் நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.